வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சிந்துவெளி நாகரிகம் 9ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கிற சிந்துவெளி நாகரிகத்தை பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 6ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருந்ததை பார்த்தோம். அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். ஏன்னா அதில் தான் கிபினா என்ன, கிமுனா என்ன, நாகரிகம்னா என்ன அப்படின்ற பேசிக் கான்செப்ட் மொத்தம் 6th புக்கில் நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? இப்போது 9ஆம் வகுப்பு புத்தகத்தில் அதோட கொஞ்சம் அப்டேட் பண்ண வெர்ஷனை தான் இப்போ பார்க்க போகிறோம். 9ஆம் வகுப்பு புத்தகத்துலேயும் அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அதனால் அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு இதை பாருங்கள், அப்போ தான் புரியும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பாருங்கள், சிந்துவெளி நாகரிகம். ஆல்ரெடி நமக்கு தெரியும் நாகரிகம்னா என்ன, நகரம். ஓகேங்களா? சிந்துவெளி அப்படின்னு ஒரு நகரம் இருந்துச்சு. அந்த நகரத்தை பற்றி வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சிந்துவெளி நாகரிகம் 9ஆம் வகுப்பு புத்தகத்தில் கொடுத்துருக்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 6ஆம் வகுப்பு புத்தகத்தில் கொடுத்துருந்ததை பார்த்தோம். அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு இந்த வீடியோவை பாருங்கள். ஏன்னா அதில் தான் நம்ம பேசிக் கான்செப்ட் எல்லாத்த பற்றியும் பேசியிருப்போம். பேசிக்கான கிபினா என்ன, கிமுனா என்ன அப்படின்றதில் ஆரம்பித்து நாகரிகம்னா என்ன, சிந்துவெளி நாகரிகம் ஃபஸ்ட்டு யார் கண்டுபிடிச்சாங்கன்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் அந்த 6ஆம் வகுப்பு புத்தகத்தில் பார்த்துருப்போம். இப்போது 9ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்கிறத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? புத்தகத்தில் இருக்கிறது மட்டும் இல்லை, இல்லாததையும் சேர்த்து பார்க்க போகிறோம். எதுக்கு இல்லாததுன்னு பார்த்தோன்னா, எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் புத்தகத்தில் எங்கேயுமே இது குறிப்பிடலை. ஆனால் கேள்விகள் இதை சார்ந்து வந்துட்டுருக்கு. அதனால் இந்த டீட்டெயில்ஸையும் சேர்த்து இந்த 9ஆம் வகுப்பு புத்தகத்துக்கூடவே பார்த்துடலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா சிந்துவெளி நாகரிகம். நாகரிகம்னா என்ன, நகரம். லத்தீன் மொழியில் சிவிஸ் அப்படின்னா நகரம்னு பொருள். ஓகேங்களா? சிந்துவெளி அல்லது சிந்து சமவெளி நாகரிகம். ஓகேங்களா? இந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை ஹரப்பா நாகரிகம் அப்படின்னா அழைப்பாங்கன்னு பார்த்தோம். ஏன்னா இவங்க ஆராய்ச்சி பண்ணும்போது ஃபஸ்ட்டு அவங்க கண்டுபிடிக்கப்பட்ட நகரம், அவங்க கண்டுபிடிச்ச நகரம் எதுனா ஹரப்பா. அதனால் அந்த நகரத்து பேரையே இந்த நாகரிகத்துக்கு வைக்கிறாங்க. சிந்துவெளி நாகரிகம் அல்லது ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு இதை அழைக்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த சிந்துவெளி நாகரிகம் இதோட பரப்பளவு எவ்வளோன்னு பார்த்தோன்னா 1.3 மில்லியன் சதுர கிலோமீட்டர் அல்லது 13 லட்சம். ஓகேங்களா? 1 மில்லியன்னா 10 லட்சம். ஓகேங்களா? அப்போ 1.3னா 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். ஒரு சில புத்தகத்தில் 1.5 மில்லியன் சதுர கிலோமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1.3லேருந்து நம்ம கூகுளில் போட்டு பார்த்தோன்னா 1.3 to 1.5 மில்லியன் வருது. ஓகேங்களா? எதை நம்ம நம்புறதுன்னே தெரியல. பட் புக்கில் 1.3ன்னு இருக்குது, ஒரு சில புத்தகத்தில் 1.5ன்னு இருக்குது. ஓகேங்களா? ரெண்டு டேட்டாவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததான் இந்த சிந்துவெளி நாகரிகம் எங்கெங்கெல்லாம் பரவி இருந்துச்சு அப்படின்றத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இது இந்தியாவில் மட்டும் இல்லை, பாகிஸ்தான்லேயும் இந்த நாகரிகம் பரவி இருந்துச்சு. ஓகேங்களா? இது இந்தியானா, இந்தியா பார்டர்னா, இந்தியா பார்டரில் நமக்கு குறிப்பிட்டு எங்கே சொல்லணும்னா குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா இந்த இடத்துலலாம் தான் இந்தியாவில் பரவி இருக்கும். ஆனால் பாகிஸ்தானில் அங்கங்கே நிறைய இடத்துல இந்த நாகரிகம் பரவி காணப்படும். ஓகேங்களா? அப்படி கிழக்கில் இந்த நாகரிகத்தோட எல்லையா கிழக்கில் எந்த ஊர் இருக்குதுன்னு பார்த்தோன்னா ஆலம்கீர்பூர். இந்த ஆலம்கீர்பூர் எங்கே இருக்குன்னா யூபி, உத்தரப்பிரதேசில் இருக்குது. அப்போது சிந்துவெளி நாகரிகத்தோட கிழக்கு எல்லை எது? ஆலம்கீர்பூர். இந்த ஆலம்கீர்பூர் எங்கே அமைஞ்சிருக்குன்னா உத்தரப்பிரதேசத்தில் அமைஞ்சிருக்கு. அப்படியே ஆப்போசிட்டுக்கு வாங்க, மேற்கு. சிந்துவெளி நாகரிகத்தோட மேற்கு. ஓகேங்களா? இது கிழக்குனா இது மேற்கு. ஓகேங்களா? மேற்கில் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தோன்னா சுட்கா ஜெண்டர். மேற்கு எல்லைன்னா சுட்கா ஜெண்டர். இந்த சுட்கா ஜெண்டர் எங்கே இருக்குன்னா பாகிஸ்தான் ஈரான் எல்லையில். ஞாபகம் வச்சுக்கோங்க, பாகிஸ்தான் ஈரான் எல்லையில் இருக்கிறது தான் இந்த சுட்கா ஜெண்டர் அப்படின்ற ஒரு நகரம். அந்த நகரத்தில் தான் இந்த சிந்துவெளி நாகரிகத்தோட மேற்கு எல்லை முடியுது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததா வடக்கு தெற்கு. ஓகேங்களா? வடக்கு தெற்கு. வடக்கில் ஷோர்டுகை. இந்த ஷோர்டுகை எங்கே இருக்குன்னா ஆப்கானிஸ்தானில் இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆப்கான் அல்லது ஆப்கானிஸ்தான். ஓகேங்களா? வடக்கு எல்லை சிந்துவெளி நாகரிகத்தோட வடக்கு எல்லை இது ஷோர்டுகை, அதாவது ஆப்கானிஸ்தானில் இருக்குது வடக்கு. தெற்கில் பார்த்தோன்னா தைமாபாத் எங்கே இருக்குது? மகாராஷ்டிராவில் இருக்குது. ஓகேங்களா? இந்த நகரத்தையும் இந்த சின்ன குறிப்பிட்ட ஊரையும் வச்சு கேட்கலாம், அல்லது மாவட்டத்தை அல்லது மாநிலத்தை வச்சும் கேட்கலாம். ஓகேங்களா? என்ன இது யூபி, இந்த பக்கம் தைமாபாத்ன்றது மகாராஷ்டிராவில் வருது. இந்த ஷோர்டுகை வந்து ஆப்கானிஸ்தானில் வருது. அடுத்ததான் சுட்கா ஜெண்டர் எங்கே இருக்குன்னா பாகிஸ்தான் ஈரான் எல்லை. ஓகேங்களா? கிழக்கில் ஆலம்கீர்பூர், மேற்கில் சுட்கா ஜெண்டர்,
வடக்கில் சோர்டுகை, தெற்கில் தைமாபாத். ஓகேங்களா, இதுதான் சிந்துவெளி நாகரிகத்தோட எல்லை. ஓகேங்களா, இந்த சிந்துவெளி நாகரிகம் பரவியுள்ள இடங்கள் எது எதுன்னு பாருங்கள். நம்ம இந்தியாவில்னு எடுத்துக்கிட்டோன்னா குஜராத். ஓகேங்களா, குஜராத்து, ராஜஸ்தான், அடுத்ததாக ஹரியானா. ஓகேங்களா, ஹரியானா, அடுத்ததாக பாகிஸ்தான். ஓகேங்களா, பாகிஸ்தானில் நிறைய இடத்துல பரவி காணப்படுது. ஓகேங்களா, அங்கங்கே நிறைய இடத்துல பாகிஸ்தான்லேயே இருக்குது. ஓகேங்களா, அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திட்டமிடப்பட்ட நகரங்கள். இந்த தலைப்பு கீழே நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த சிந்துவெளி நாகரிகத்தில் என்னென்ன நகரங்கள்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க, அதை யார் யார் ஆராய்ச்சி செஞ்சுருக்காங்க, இந்த நகரங்கள் எந்த நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா, நீங்கள் ப்ரீவியஸாக டிஎன்பிசி கொஸ்டின் எடுத்து பாருங்கள். இதை சார்ந்த கேள்விகள் நிறைய முறை கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு அரப்பான்னு கொடுத்துட்டு இந்த நபர்களில் யார் ஆராய்ச்சி செஞ்சாங்கன்ற மாதிரி மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்டிருக்காங்க. சரியான இணையை தேர்ந்தெடு அப்படின்னு ஒரு 2-3 டைம் இந்த டேட்டா வச்சு கேள்வி கேட்டிருக்காங்க. ஆனால் இது நம்ம புத்தகத்தில் இல்லை. நம்ம புத்தகத்தில் இந்த பாட்டுல தான் இருக்கும், அரப்பா, பஞ்சாப், பாகிஸ்தான். இது மட்டும்தான் இருக்குமே தவிர அங்கே யார் யார் ஆராய்ச்சி செஞ்சாங்க, அது எந்த நதிக்கரையில் இருக்குன்ற டேட்டா புத்தகத்தில் இருக்காது. ஓகேங்களா, நம்ம வெளியில் போய் தான் இதை கண்டுபிடிச்சி எழுதணும். ஆனால் இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, இப்போது டிஎன்பிசி கொஸ்டின் ஸ்டாண்டர்டே மாறிடுச்சு. ஓகேங்களா, எல்லாருக்கும் தெரியும், ரொம்ப ஸ்டாண்டர்டாக கொஷின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நம்மளும் அந்த லெவலுக்கு படித்தா மட்டும்தான் இந்த கேள்வியெல்லாம் நம்மளால் அட்டன் பண்ண முடியும். ஓகேங்களா, எளிமையாக கேட்டுட்டா பரவாயில்ல, ஆன்சர் பண்ணிடலாம். பட் கடினமாக கேட்டால் என்ன பண்ணுறது? அதனால் இந்த டேட்டாவையும் படிக்க வேண்டியது கட்டாயம். ஓகேங்களா, ஆல்ரெடி இருக்குது, எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன சின்ன டேட்டா, அவ்வளோதான். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அரப்பா அப்படின்ற பகுதி எங்கே இருக்குன்னா பஞ்சாபில் இருக்குது. அப்போது பஞ்சாப்ன்றது நிறைய பேர் இந்தியான்னு நினச்சிப்போம். ஆனால் பஞ்சாப்ன்றது எங்கே இருக்குன்னா பாகிஸ்தான்லேயே இருக்குது. ஓகேங்களா, பஞ்சாப்ன்ற பகுதி இந்தியாவில் மட்டும் இல்லை, சுதந்திரம் கிடைக்கிறதுக்கு முன்னாடி பெருசாக இருந்துச்சு பஞ்சாப். ஓகேங்களா, பிரிக்கும்போது சில பகுதிகள் ஓகேங்களா பாதிக்கு எங்கே போயிடுச்சு, பாகிஸ்தானுக்கு போயிடுச்சு. அதனால் பாகிஸ்தானில் இருக்கிற பஞ்சாபில் இருக்குது. அரப்பா அப்படின்ற நகரம் எங்கே இருக்குது? பாகிஸ்தானில் பஞ்சாப் அப்படின்ற நகரத்தில் இருக்குது. ஓகேங்களா, இதை ஆர்கியாலஜிஸ்ட், இதை ஆராய்ச்சி செய்கிறவங்க, தொல்பொருள் ஆய்வாளராக இங்கே யார் ஆராய்ச்சி செய்கிறாங்கன்னா தயாராம் சஹனி. இது நான் டிரான்ஸ்லேட் பண்ணி எழுதுனா பேர் ப்ரொனவுன்சியேஷன் வேறு மாதிரி போகுது. அதனால் உங்களுக்கு புரிகிற மாதிரி எழுதிக்கோங்க, தயாராம் சஹனி. ஓகேங்களா, தயாராம் சஹனி இவர் தான் இங்கே தொல்பொருள் ஆராய்ச்சியை மேற்கொள்கிறாரு. ஓகேங்களா, அரப்பாவில் பாகிஸ்தான், பஞ்சாப். ஓகேங்களா, அரப்பான்றது எங்கே இருக்குது? பஞ்சாப், பாகிஸ்தானில் இருக்கிற பஞ்சாபில் இருக்குது. இதை ஆராய்ச்சி செய்கிற தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் யார்? தயாராம் சஹானி. எந்த வருஷம், இதுவும் முக்கியம், எந்த வருஷம்? 1921. இந்த அரப்பா அப்படின்ற நகரம் எந்த நதிக்கரையில் இருக்குன்னா ராவி நதிக்கரையில். இங்கிலீஷில் ரவின்னு படித்தா, ஆனால் நம்ம தமிழில் ராவின்னு படிச்சிருப்போம். ஓகேங்களா, நீங்கள் எப்படின்னா வச்சுக்கோங்க, RAVI. ஓகேங்களா, அரப்பா பாகிஸ்தானில் பஞ்சாப் அப்படின்ற நகரத்தில் இருக்குது. தயாராம் சஹானி அப்படின்ற தொல்பொருள் ஆராய்ச்சியாளர் இங்கே 1921 ஆராய்ச்சி மேற்கொண்டிருக்காரு. எந்த நதிக்கரையில் இந்த அரப்பா இருக்குன்னு பார்த்தோன்னா ராவி நதிக்கரையில். ஓகேங்களா, அடுத்ததா மொகஞ்சதாரோ. ஓகேங்களா, இந்த மொகஞ்சதாரோ எங்கே இருக்குது? சிந்து அப்படின்ற பகுதியில் இருக்குது. இந்த சிந்து எங்கே இருக்குன்னா பாகிஸ்தானில் இருக்குது. ஓகேங்களா, இதுக்கு முன்னாடி பஞ்சாப் பார்த்தோம், அப்போது அரப்பா, மொகஞ்சதாரோ. ஓகேங்களா, சிந்துவெளி நாகரிகத்தோட ரொம்ப மெயினான இடமான அரப்பா, மொகஞ்சதாரோ ரெண்டுமே பாகிஸ்தானில் இருக்குது. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சிந்து எங்கே இருக்குது? பாகிஸ்தானில் இருக்குது. இதை ஆராய்ச்சி செய்கிற ஆராய்ச்சியாளர் யாருன்னா RD பானர்ஜி. ஞாபகம் வச்சுக்கோங்க, அரப்பா தயாராம் சஹானி. 1921 ராவி நதிக்கரை. மொகஞ்சதாரோ RD பானர்ஜி. ஓகேங்களா, RD பானர்ஜி 1922. இந்த சிந்து எங்கே இருக்குன்னா சிந்து நதிக்கரையிலே இருக்குது. ஓகேங்களா, சிந்து நதி கரையிலே ரிவர் பேங்க்கில் இந்த மொகஞ்சதாரோ அமைஞ்சிருக்கு. இல்லை அடுத்ததா லோத்தல். ஓகேங்களா, லோத்தல் எங்கே இருக்குன்னா குஜராத். இதுக்கு கீழே நம்ம பார்க்க போகிற இது வரைக்கும் ஓகேங்களா இது மட்டும்தான் சிந்து. மற்றது எல்லாமே என்னன்னு பார்த்தோன்னா இந்தியா பகுதிகள் தான். லோத்தல் எங்கே இருக்குன்னா குஜராத்தில் அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா, லோத்தல் குஜராத். SR ராவ் 1953 இதை அவர் ஆராய்ச்சி செஞ்சுருக்காரு. ஓகேங்களா, லோத்தல் குஜராத்தில் இருக்குது. குஜராத் எங்கே இருக்குது? இந்தியாவில். ஓகேங்களா, இந்தியாவில் இருக்கிற குஜராத்தில் லோத்தல் அப்படின்ற பகுதியை SR ராவ் அப்படின்றவர் 1953 ஆராய்ச்சி மேற்கொண்டிருக்காரு. இந்த லோத்தல் எந்த நதிக்கரையில் இருக்குன்னா சபர்மதி ஆற்றுக்கரையில். சபர்மதி நதிக்கரையில் தான் இந்த லோத்தல் அப்படின்ற இடம் அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக தோலவீரா குஜராத். நல்லா பாருங்கள், லோத்தல் தோலவீரா ரெண்டுமே எங்கே இருக்குன்னா குஜராத்தில் இருக்குது. ஓகேங்களா, லோத்தலும் தோலவீரா ரெண்டுமே குஜராத்தில் இருக்குது.
லோகத்தில் ஆராய்ச்சி செஞ்சது எஸ்ஆர் ராவ். தோலவிராவை ஆராய்ச்சி செஞ்சது ஜேபி ஜோஷி. பாருங்கள், ஜேபி ஜோஷி 1967 68. ஓகேங்களா? முடிஞ்சால் சைடில் புக்கில் நோட் பண்ணுறதா இருந்தாலும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் பெஸ்ட்டு எதுனா ஒரு நோட்டில் இந்த டேட்டா மொத்தம் எழுதி வச்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தோலவிரா குஜராத். இதை யார் ஆராய்ச்சி செய்கிறாங்கன்னு பார்த்தோன்னா ஜேபி ஜோஷி 1967 68 வாக்கில் இவர் ஆராய்ச்சி மேற்கொள்கிறாரு. இந்த தோலவிரா எங்கே இருக்குன்னா லூனி ஆற்றங்கரையில் இருக்குது. ஓகேங்களா? லூனி. இல்லை, அடுத்ததாக காளிபங்கன். அடுத்ததாக பார்க்க போகிற ரெண்டும் ராஜஸ்தான். ஓகேங்களா? கலிபங்கன் எங்கே இருக்குது? ராஜஸ்தானில் இருக்குது. ராஜஸ்தானில் இதை யார் ஆராய்ச்சி செய்கிறாங்கன்னா ஏ கோஷ். ஞாபகம் வச்சுக்கோங்க, கலிபங்கன் ராஜஸ்தான், ஏ கோஷ் 1951. இந்த கலிபங்கன் எங்கே இருக்குன்னா காகர் ஆற்று. ஓகேங்களா? காகர் ஆற்று கரையில் தான் இந்த கலிபங்கன் அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா? களி எங்கே கிடைக்கும்? ராஜஸ்தானில் கிடைக்கும். அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. களி ராஜஸ்தான். இதை ஆராய்ச்சி மேற்கொள்கிறவர் ஏ கோஷ் 1951. அடுத்ததாக பானவாலி. ஓகேங்களா? பானவாலி. இங்கிலீஷில் பனவாலின்னு வரும். ஓகேங்களா? பனவாலின்னு வரும். தமிழில் பானவாலி. ப்ரொனன்சியேஷன் நிறையத்துக்கு மாறுது தமிழில். நீங்கள் புத்தகத்தில் பானவாலின்னு இருக்குது, இப்படியே படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது எங்கே இருக்குன்னா ராஜஸ்தான். எங்கே இருக்குது? ராஜஸ்தான். கலிபங்கன், பானவாலி ரெண்டுமே ராஜஸ்தானில் இருக்குது. இந்த பானவாலியை ஆராய்ச்சி செஞ்சது யாருன்னா ஆர்எஸ் பிஸ்ட். 1973 1973 ஆராய்ச்சி மேற்கொள்கிறாரு. இது எங்கே இருக்குன்னா காகர் ஆற்று கரையில் தான் இருக்குது. ஓகேங்களா? அடுத்ததாக ராக்கி கரி. என்னது? ராக்கி கரி. இது எங்கே இருக்குன்னா ஹரியானாவில் இது மட்டும்தான் இருக்கும். ராகி கரி, ஹரியானா. இதை யார் ஆராய்ச்சி செய்கிறாங்கன்னா அமரேந்தர் நாத். ஞாபகம் வச்சுக்கோங்க, அமரேந்தர் நாத் 1997 லாஸ்ட்டாக ஆராய்ச்சி பண்ணது இதுதான். ஓகேங்களா? 1997 காகர். அப்போது இது மூணுமே காகரில் இருக்குது. இது கலிபங்கன், பானவாலி, ராகி கரி மூணுமே காகர் ஆற்று படுகையில் தான் அமைஞ்சிருக்கு. அடுத்ததா சாகுந்தரோ. இது டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க, ஆனால் புத்தகத்தில் இந்த இடமே குறிப்பிடல. ஆனால் சாகுந்தரோ பற்றி டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் கேள்வி வந்திருக்கு. ஓகேங்களா? இந்த சாகுந்தரோ எங்கே இருக்குன்னா சிந்து. நம்ம இங்கே பார்த்தோம்ல சிந்து, அதே சிந்து பகுதியில் இருக்குது. இதை யார் ஆராய்ச்சி மேற்கொள்கிறாங்கன்னா எம்ஜி மஜும்தார். ஞாபகம் வச்சுக்கோங்க, பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க. எம்ஜி மஜும்தார் அப்படின்றவர் 1933 இந்த சாகுந்தாரோ அப்படின்ற இடத்துல ஆராய்ச்சி மேற்கொண்டு இருக்காரு. சிந்து நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா? இது ப்ரீவியஸாக டிஎன்பிசியில் அந்த ஒரு டேட்டா. அடுத்ததாக ரோப்பர். இது இந்தியாவில் இருக்கிற பஞ்சாபில் இருக்குது. ஓகேங்களா? இந்தியாவில் இருக்கிற பஞ்சாபில் இருக்குது. இதை யார் ஆராய்ச்சி செய்கிறாங்கன்னா வைடி சர்மா 1953. ஓகேங்களா? சட்லஜ் ஆற்று படுகையில் தான் இந்த ரோப்பர் அப்படின்ற இடம் இருக்கும். ஓகேங்களா? இந்த வைடி சர்மா இது மட்டும் இல்லாமல் ஆலம்கீர்பூர், நம்ம இதில் பார்த்தோம்ல, இங்கே கிழக்கு பகுதியில் பார்த்தா ஆலம்கீர்பூரையும் ஆராய்ச்சி செஞ்சது இந்த வைடி சர்மா தான். ரோப்பர் அப்படின்ற இடத்தையும் இந்தியாவில் இருக்கிற பஞ்சாப். ஓகேங்களா? இந்த பகுதியும் அவர் தான் அங்கே ஆராய்ச்சி மேற்கொண்டு இருப்பார். ஓகேங்களா? இந்த ரோப்பர் அப்படின்ற இடம் எங்கே இருக்குன்னா சட்லஜ் ஆற்று கரையில் இருக்குது. ஓகேங்களா? அடுத்ததாக வேறு என்னன்னா ஆலம்கீர்பூர். இப்போ பார்த்தா ஆலம்கீர்பூர் இங்கே இது எங்கே இருக்குது? உத்தரப்பிரதேசில் இருக்குது. ஓகேங்களா? இதை ஆராய்ச்சி செஞ்சவர் வைடி சர்மா 1974. ஓகேங்களா? இது எந்த ஆற்று கரையில் இருக்குன்னா ஹிண்டன் அப்படின்ற ஒரு ஆற்று கரையில் தான் இந்த ஆலம்கீர்பூரில் இருக்கிற இடம் அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா? ஹிண்டன் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹிண்டன். அடுத்ததாக வேறு என்ன இருக்குன்னா சுட்கா ஜெண்டர்னு நம்ம ஒன்று பார்த்தோம். ஓகேங்களா? என்னது? மேற்கு எல்லையா. ஓகேங்களா? மேற்கு எல்லையா. இதை யார் ஆராய்ச்சி செய்கிறாங்கன்னா ஆர்எல் ஸ்டெயின். ஓகேங்களா? AURELSTEIN. ஓகேங்களா? 1931 ஆர்எல் ஸ்டெயின் அப்படின்றவர் இங்கே ஆராய்ச்சி மேற்கொள்கிறாரு. இது எந்த நதிக்கரையில் அமைஞ்சிருக்குன்னா டாஸ்ட், DASHT. ஓகேங்களா? டாஸ்ட் அப்படின்ற நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு. ஓகேங்களா? எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த பாக்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? அதனால் தெரிஞ்சிருக்க வேண்டியது அவசியம். ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிடலாங்களா? ஹரப்பா எங்கே இருக்குது? பஞ்சாப், பாகிஸ்தானில். இதை யார் ஆராய்ச்சி செய்கிறவர்? தயாராம் சஹானி 1921 எந்த நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு? ராவி நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு. அடுத்ததாக மொஹஞ்சதாரோ, சிந்து, பாகிஸ்தான். இதை யார் ஆராய்ச்சி பண்ணுறாங்க? RD பானர்ஜி 1922. பாருங்கள், 21 22. ஹரப்பா 21, இது 22. இது ஆராய்ச்சி பண்ணுற தயாராம் சஹானி, இது RD பானர்ஜி. இது சிந்து நதிக்கரையில் அமைஞ்சிருக்கு மொஹஞ்சதாரோ. அடுத்ததாக வேறு என்ன சிந்து நதிக்கரையில் இருக்குன்னா சாகுந்தாரோ. இல்லை, இதுவும் சிந்து பகுதியில் பாகிஸ்தானில் இருக்குது. இதை யார் ஆராய்ச்சி பண்ணுறாங்கன்னா எம்ஜி மஜும்தார் 1931 21 22 31. இதுவும் சிந்து நதி
கரையில் இருக்குது. அடுத்ததா குஜராத்தில் 2, ஒன்று லோத்தல், இன்னொன்று தோலவிரா. லோத்தலை யார் ஆராய்ச்சி செய்கிறது? எஸ்ஆர் ராவ் 1953. தோலவிராவை யார் ஆராய்ச்சி செய்கிறதுனா ஜேபி ஜோஷி. அடுத்ததாக கலிபங்கன் பானவாலி, ரெண்டுமே ராஜஸ்தானில் இருக்குது. கலிபங்கனை ஆராய்ச்சி செய்கிறது ஏ கோஷ், பானவாலியை ஆராய்ச்சி செய்கிறது ஆர்எஸ் பிஸ்ட். ஓகேங்களா, இந்த கலிபங்கன் பானவாலி ரெண்டுமே காகர் நதி கரையில் இருக்குது. ஓகேங்களா, அடுத்ததாக ராகி கரி, ஹரியானாவில் இருக்கிற ராகி கரி, இது எங்கே இருக்குது? இதை யார் ஆராய்ச்சி செஞ்சதுன்னா அமரேந்தர் நாத். ஓகேங்களா, 1997. இது எந்த நதிக்கரையில் இருக்குன்னா இதுவும் காகர் கரையில் இருக்குது. அடுத்ததாக ரோப்பர், இந்தியன் பஞ்சாபில் இருக்குது. இது ஆராய்ச்சி செய்கிற ஒரு YD சர்மா 1953. இது எந்த கரையில்? சட்லஜ் ஆற்று கரையில் இருக்குது. இந்த YD சர்மா இந்த ரோப்பர் மட்டும் இல்லாமல் ஆலம்கீர் பூரையும் ஆராய்ச்சி செஞ்சுருக்காரு 1974. இது எந்த நதிக்கரையில் இருக்குது? ஹிண்டன் அப்படின்ற நதிக்கரையில் இருக்குது. அடுத்ததாக சுட்கா ஜெண்டர். சுட்கா ஜெண்டர் சிந்துவெளி நாகரிகத்தோட மேற்கு எல்லை. இந்த சுட்கா ஜெண்டர் ஆராய்ச்சி செஞ்சது யாருன்னா RL ஸ்டெயின் அப்படின்றார் 1931 ஆராய்ச்சி செஞ்சுருக்காரு. இது எந்த நதிக்கரையில் இருக்குன்னா டாஸ்ட் அப்படின்ற நதிக்கரையில் இருக்குது. ஓகேங்களா, கிளியருங்களா? இந்த டேட்டா ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஓகேங்களா, அடுத்ததாக பார்க்கலாம். அடுத்ததாக பாருங்கள், அரப்பா நகரங்கள். ஓகேங்களா, அரப்பா நாகரிகம் அல்லது சிந்துவெளி நாகரிகம். ஓகேங்களா, இந்த நாகரிகத்தில் எப்படி இருந்துச்சு? ஓகேங்களா, திட்டமிடப்பட்ட தெருக்கள் இருந்துச்சு. ஓகேங்களா, இப்படி கரெக்டாக ஓகேங்களா ஒன்றை வெட்டுற மாதிரியான தெருக்கள் இருந்துச்சு. ரோடோட சைஸும் கரெக்டாக இருந்துச்சு. கரெக்டாக ஷார்ப்பான எட்ஜோடு இருக்கிற வளைவுகள்லாம் இருந்துச்சு. ஓகேங்களா, அதே மாதிரி கட்டிடங்கள்னு பார்த்தோன்னா 2-3 அடுக்கில் கூட கட்டிடங்கள் இருந்துச்சு. பல அடுக்குகளை கட்டிடம் இருந்ததா இப்போவும் ஆர்கியாலஜியில் கண்டுபிடிச்சி வச்சுருக்காங்க. ஓகேங்களா, அப்போ திட்டமிடப்பட்ட தெருக்கள் இருக்குது. கழிவு நீர் கால்வாய் பாருங்கள், ஒரு 5500 வருஷம், கிட்டத்தட்ட 5500 வருஷத்துக்கு முன்னாடியே கழிவு நீர் கால்வாய் இருந்திருக்கு. அதுவும் எப்படி இருந்திருக்குன்னா ஸ்லோப்பாகவே இருந்திருக்கும். ஓகேங்களா, இதெல்லாம் நம்ம 6th புக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். கழிவு நீர் கால்வாய் இருந்துச்சு. அதே மாதிரி அவங்க கட்டடங்கள் கட்டுறதுக்கு, வீடுகள் கட்டுறதுக்கு சுட்ட செங்கற்களையும் பயன்படுத்தியிருக்காங்க, சுடாத செங்கற்களையும் பயன்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா, அரப்பா மக்கள் சுட்ட செங்கற்களையும் பயன்படுத்தியிருக்காங்க, சுடாத செங்கற்களையும் பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்ததா மொஹஞ்சதாரோ. இதில் நம்ம குறிப்பிட்ட 2 நகரங்கள் என்ன? ஹரப்பா, இன்னொன்று மொஹஞ்சதாரோ. ஓகேங்களா, இந்த மொஹஞ்சதாரோவில் என்னென்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா பெருங்குளம் அல்லது குளியல் குளம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு குளம் ஒன்று கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதை சுற்றி அறைகள், அதாவது ட்ரெஸ் மாற்றுறதுக்காக இருந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரியான அறைகளோட படிகளோட ஓகேங்களா, இறங்குறதுக்கு படி, ஏறதுக்கு படி, அந்த மாதிரி அமைப்பில் கட்டப்பட்ட ஒரு பெருங்குளம் இருக்குது. அடுத்ததாக பூசாரி அரசன் சிலை அல்லது ஆண் சிலை அல்லது மதகுரு சிலைன்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா, மதகுரு சிலை, இந்த சிலை கிடச்சிருக்கும். அது இல்லாமல் வேறு என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தோன்னா, இது இல்லாமல் நடனமாடும் பெண் சிலை ஒன்று கிடச்சிருக்கும். நடனமாடும் பெண் சிலை ஒன்று கிடச்சிருக்கும் வெண்கலத்தில். ஓகேங்களா, நடனமாடும் பெண் சிலை ஒன்று கிடச்சிருக்கும். இது புத்தகத்தில் எதுவும் குறிப்பிடல, பட் இதுவும் வரும். ஓகேங்களா, நடனமாடும் பெண் சிலையும் இதில் இருக்கும். மொஹஞ்சதாரோவில் பெருங்குளம். அடுத்ததாக பூசாரி அரசன் அல்லது ஆண் சிலை அல்லது மதகுரு சிலை. ஓகேங்களா, இது மாக்கல் அப்படின்ற ஒரு கல்லில் செஞ்சதாக குறிப்பிட்டிருப்பாங்க. அடுத்ததாக நடனமாடும் பெண் சிலை, அதுவும் மொஹஞ்சதாரோவில் கிடைச்ச ஒரு பொருள் தான். ஓகேங்களா, சிந்துவெளி நாகரிகம். ஓகேங்களா, சிந்துவெளி நாகரிகம் அல்லது சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு இந்த நாகரிகத்தை அழைக்கிறோம். ஏன் இதை சிந்து சமவெளி நாகரிகம்னு அழைக்கிறோம்? நம்ம ஃபஸ்ட்டு சிந்துவெளி நாகரிகம் ஏன் அழைக்கிறோம், அதாவது ஹரப்பா நாகரிகம் அப்படின்னு ஏன் அழைக்கிறோம்னு பார்த்தோம். ஹரப்பா தான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறாங்க, அதனால் ஹரப்பன் நாகரிகம். அதுக்கடுத்து தான் சிந்து நதி இந்த வழியாக தான் பாயுது, அதனால் இதை சிந்துவெளி நாகரிகம்னு சொன்னாங்க. ஓகேங்களா, சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு ஏன் சொல்கிறாங்கன்னு பார்த்தோன்னா, இந்த சிந்து நதி கரைக்கு அப்பாலையும் ஓகேங்களா, இந்த சிந்து நதி கரையை தாண்டியும் இந்த நகர அமைப்பு இருந்திருக்கு. ஓகேங்களா, சிந்து நதி இங்கே போகுதுன்னா இதை தாண்டியும் இதுக்கு அப்பாலையும் என்ன போயிருக்கு, இதோட நகர அமைப்பு இருந்திருக்கு. அதனால் இது என்ன சொல்கிறாங்கன்னா சிந்து சமவெளி நாகரிகம். ஃபஸ்ட்டு சிந்து நதி பாயிறதால இது சிந்துவெளி நாகரிகம் அப்படின்னு சொல்லாங்க. ஓகேங்களா, சிந்து நாகரிகம். அடுத்ததாக சிந்து சமவெளி நாகரிகம்னு ஏன் அழைக்கிறாங்கன்னா, சிந்து நதி பாயிற இடத்த தாண்டியும் அப்பாலையும் என்ன நடக்குது, என்ன இருக்குன்னா இந்த நாகரிகத்தோட நகரங்கள் அமைஞ்சிருக்கு. அதனால் இந்த நாகரிகத்தை என்ன சொல்கிறாங்கன்னா சிந்து சமவெளி, அதாவது அந்த ஆற்று சமவெளி பகுதிகள்லையும் நகரம் இருக்கிறதால இது சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு அழைக்கிறாங்க. ஓகேங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு கான்செப்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. சிந்து சமவெளி நாகரிகம்னு ஏன் அழைக்கிறாங்கன்னா, சிந்து நதிக்கு அப்பாலையும் இதோ நாகரிகத்துக்கான சான்றுகள் நமக்கு இப்பவும் கிடைக்குது, நகரங்களும் இருந்திருக்கு. அதனால் இதை சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு அழைக்கிறோம். ஓகேங்களா,
அடுத்ததாக சிந்துவெளி நாகரிகத்தை வேளாண்மை எடுத்துக்கிட்டோன்னா கோதுமை அவங்க யூஸ் பண்ணதுக்கான சான்று கிடச்சிருக்கு. பார்லி பலவிதமான திணைகளை அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, பயன்பாட்டில் கோதுமை பார்லி பலவிதமான திணை பொருட்கள் இருந்திருக்கு. அவங்க வேளாண்மை எடுத்துக்கிட்டோன்னா இரட்டை சாகுபடி முறையை பின்பற்றியிருக்காங்க. கொஷினில் வரும் ஒற்றை சாகுபடி முறையா இரட்டை சாகுபடி முறையான்னு. என்ன சாகுபடி? இரட்டை சாகுபடி முறையை சிந்துவெளி மக்கள் பயன்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா, அவங்களோட பயன்பாட்டில் இரட்டை சாகுபடி முறை இருந்திருக்கு வேளாண்மையில். ஓகேங்களா, அடுத்ததாக கால்நடைன்னு எடுத்தோன்னா ஆடு வளர்த்துருக்காங்க, மாடு வளர்த்துருக்காங்க. ஆட்டில் குறிப்பிட்டு செம்மறி ஆடு வெள்ளாடு 2 ஆடுகளையும் வளர்த்துருக்காங்க. மாடுகளை சிந்துவெளி மக்கள் ஜெபு அப்படின்னு அழைச்சிருக்காங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நிறைய எக்ஸாம்ஸில் இந்த கேள்வியை கேட்டிருக்காங்க. சிந்துவெளி மக்களால் மாடுகள் எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஜெபு அப்படின்னு அழைக்கப்பட்டது. இந்த ஜெபுனா என்னன்னா ஒரு வகையான மாட்டு இனம். ஓகேங்களா, பெரிய வகை மாட்டோட இனம். அந்த மாடு பார்த்தோன்னா நிறைய இல்லை பெருசாக இருக்கும். ஓகேங்களா, ஒரு பெரிய வகையான ஒரு மாட்டு இனம். ஓகேங்களா, ஆடு செம்மறி ஆடு வெள்ளாடி வளர்த்துறதுக்கான சான்றுகள் தெரியுது. அடுத்ததாக மாடுகள்னு எடுத்தோன்னா மாடுகளை ஜெபு அப்படின்னு அழைச்சிருக்காங்க. அந்த ஜெபுனா என்னன்னா பெரிய வகை ஒரு மாட்டோட இனம். ஓகேங்களா, அடுத்ததாக யானை இருந்ததற்கான சான்றும் கிடைச்சிருக்கு. ஆனால் சிந்துவெளி மக்கள் அறிந்திடாத விலங்கு எதுன்னு பார்த்தோன்னா குதிரை. ஞாபகம் வச்சுக்கோங்க, அடிக்கடி டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் கேட்டுட்டாங்க. இது சிந்துவெளி மக்கள் அறியாதது குதிரை மற்றும் இரும்பு. ஓகேங்களா, அதில் விலங்குல குதிரை. அடுத்ததாக முத்திரைகளும் நிறைய கிடைச்சிருக்கு. அந்த முத்திரையில் காளை உருவம் பொறிக்கப்பட்ட முத்திரைகள் தான் பெரும்பாலும் கிடைச்சிருக்கு. சிந்துவெளி நகரத்தில் முத்திரைகள் கிடைச்சிருக்கு. அந்த முத்திரைகளில் என்ன இருக்குன்னா காளை உருவம் பொறிக்கப்பட்ட முத்திரைகள் நிறையவே கிடைச்சிருக்கு. ஓகேங்களா, அடுத்ததாக மட்பாண்ட கலை. ஓகேங்களா, அவங்க மட்பாண்டத்தில் ஓவியம் தீட்டி அதுலேயும் டிராயிங்ஸ் வரைஞ்சி மட்பாண்டத்தை பயன்படுத்தியிருக்காங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா சிவப்பு வண்ண மட்பாண்டத்தில். ஓகேங்களா, அந்த மட்பாண்டம் சிவப்பு வண்ணத்தில் இருக்கும். அதில் கருப்பில் டிசைன் போடுவாங்க. ஓகேங்களா, கருப்பு கலரில் என்னென்னா இப்போ ஒரு பானை இருக்குன்னா இது ரெட் கலரில் இருக்குது. ஓகேங்களா, இதில் சம்திங் ஏதாச்சும் ஒரு டிசைன் போடுறாங்கன்னா அது பிளாக் கலரில் போட்டு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, சிவப்பு வண்ணத்தில் கருப்பு வண்ணத்தால் ஓவியம் தீட்டியிருக்காங்க. ஓகேங்களா, மட்பாண்டத்தில். இது ஸ்டேட்மெண்ட்டில் வர வாய்ப்பு இருக்குது. கருப்புக்கு பதில் இங்கே சிவப்புன்னு கொடுக்கலாம், இங்கே கருப்புன்னு கொடுக்கலாம். சிந்துவெளி மக்கள் சிவப்பு வண்ண மட்பாண்டத்தில் கருப்பு கோடுகளால் ஓகேங்களா ஓவியம் வரைஞ்சிருக்காங்க. அடுத்ததாக வேறு என்னென்ன பயன்படுத்தியிருக்காங்கன்னா எஸ் வடிவ ஜாடி. ஓகேங்களா, எஸ் வடிவில் இருக்கிற ஜாடி, தட்டுகள், கிண்ணங்கள், பானைகள் இதெல்லாம் அவங்க மட்பாண்டமாக செஞ்சு வச்சுருக்காங்க. இது தொல்பொருள் ஆராய்ச்சியில் இதெல்லாம் கிடைச்சும் இருக்குது. ஓகேங்களா, அடுத்ததாக சித்திர மட்பாண்டங்கள். சித்திரம்னா ஓவியம். ஓகேங்களா, ஓவியம் தீட்டப்பட்ட மட்பாண்டத்தில் என்னென்ன சித்திர வடிவம் என்னென்ன டிராயிங்ஸ்லாம் வரைஞ்சி வச்சுருக்காங்கன்னு பாருங்கள். அரச மரத்தோட இலை நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டேட்மெண்ட்டில் கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அரச மர இலை. ஓகேங்களா, அடுத்ததாக மீன் செதில். இல்லை மீன் செதில் இப்போ ஒரு பானை இருக்குன்னா இதில் அரச மர இலை. ஓகேங்களா, அரச மர இலை வடிவத்தில் டிராயிங் வரைஞ்சிருக்காங்க. ஓகேங்களா, மட்பாண்டத்தில். அதே மாதிரி மீன் செதில். அதுக்கப்புறமா சர்க்கிள்ஸ். ஓகேங்களா, ஒன்றை வெட்டும் வட்டங்கள். ஓகேங்களா, குறுக்கா நெடுக்கா கோடு போகிற மாதிரியான இதையும் இவங்க பயன்படுத்தியிருக்காங்க. ஓகேங்களா, ஒன்றை வெட்டும் வட்டங்கள். அடுத்ததாக குறுக்க கோடு நெடுக்க கோடு வர மாதிரியான ஜாமெட்ரிஸை இவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக கணித வடிவியல். ஓகேங்களா, ஜாமெட்ரி. ஓகேங்களா, கணித வடிவியல், ஜாமெட்ரி இந்த வடிவத்தெல்லாமும் இந்த மட்பாண்டத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. அடுத்ததாக செடி கொடிகள் இது எல்லாத்தையும் அவங்க மட்பாண்டத்தில் வரைஞ்சிருக்காங்க. ஓகேங்களா, ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிடலாங்களா? ஹரப்பா நகரங்கள் திட்டமிடப்பட்ட தெருக்கள் இருந்திருக்கு, கழிவுநீர் கால்வாய் இருந்திருக்கு, சுடாத செங்கற்களை பயன்படுத்தியிருக்காங்க. மொகஞ்சதாரோலன்னு எடுத்துக்கிட்டோம்னா பெருங்குளம் அல்லது குளியல் குளம். இந்த குளியல் குளத்தில் சுற்றி அறைகள் இருக்குது, படிக்கட்டும் இருக்குது. ஓகேங்களா, படிக்கட்டும் இருக்குது. அடுத்ததாக பூசாரி அரசன் அல்லது ஆண் சிலை அல்லது மதகுரு சிலை இதெல்லாம் எங்கே கிடச்சிருக்கு? மொகஞ்சதாரோவில். இது மட்டும் இல்லை, நடனமாடும் பெண் சிலையும் ஒன்று கிடச்சிருக்கு. சிந்து வெளி நாகரிகம். சிந்து நதி பாயிறதால இது சிந்து வெளி நாகரிகம்னு சொல்கிறோம். சிந்து சமவெளி நாகரிகம் ஏன்னு சொல்கிறோன்னா சிந்து நதிக்கு அப்பாலேயும் இந்த நாகரிகம் பரவி இருக்கிறதால இதை சிந்து வெளி நாகரிகம் அப்படின்னு அழைக்கிறோம். ஓகேங்களா, இவங்க செஞ்ச வேளாண்மை என்னென்ன பற்றி வேளாண்மை செஞ்சுருக்காங்கன்னு பார்த்தோன்னா கோதுமை, பார்லி பலவிதமான திணைகளை வேளாண்மை செஞ்சதுக்கான சான்றுகள் இருக்குது. அடுத்ததாக இவங்க இரட்டை சாகுபடி முறையை பின்பற்றி இருக்காங்க. அடுத்ததாக கால்நடைன்னு எடுத்தோன்னா ஆடுகள் வளர்த்துருக்காங்க, மாடுகள் வளர்த்துருக்காங்க. ஆடில் குறிப்பிட்டு செம்மறி ஆடு வெள்ளாடு. மாடுகளை இவங்க ஜெபு அப்படின்னு அழைச்சிருக்காங்க. ஜெபுனா என்னன்னா பெரிய வகையான ஒரு மாட்டோட இனம். நிறைய முத்திரைகள் கிடைச்சிருக்கு. அந்த முத்திரைகளில் காளை உருவம் பொறிக்கப்பட்டிருக்கு.
ஓகேங்களா. அவங்க அறிந்திடாத விலங்கு எதுனா குதிரை. ஓகேங்களா. யானைகள் பற்றியும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு சிந்துவெளி மக்களுக்கு. அடுத்ததான் மட்பாண்ட கலைன்னு எடுத்தோன்னா ஓவியம் தீட்டப்பட்ட மட்பாண்டங்களை பயன்படுத்தியிருக்காங்க. சிவப்பு வண்ண மட்பாண்டத்தில் கருப்பு கோடுகளால் அலங்கரித்து அந்த மட்பாண்டத்தை யூஸ் பண்ணியிருக்காங்க. எஸ் வடிவ ஜாடிகள் யூஸ் பண்ணதுக்கான சான்றுகள் இருக்குது. பல வகையான தட்டுக்கள், கிண்ணங்கள், பானைகள் இதெல்லாம் செஞ்சு யூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக சித்திர மட்பாண்டங்கள்னு எடுத்தோன்னா மட்பாண்டத்தில் சித்திர வடிவம் என்னென்ன டிராயிங்ஸ் வரைஞ்சிருக்காங்கன்னா அரச மர இலை, மீன் செதில், ஒன்றை ஒன்றை வெட்டும் வட்டங்கள், அடுத்ததாக குறுக்கு நெடுக்க கோடுகள், கணித வடிவியல் ஜாமெட்ரி, அடுத்ததாக செடி கொடிகள். இந்த மாதிரி டிராயிங்ஸ் எல்லாம் அவங்க மட்பாண்டத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. அடுத்ததாக பார்க்கலாம். அடுத்ததாக சிந்துவெளி மக்கள் பயன்படுத்தின கருவிகளை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா. கருவிகள் அவங்க பெரும்பாலும் செட் அப்படின்ற ஒரு சிலிக்கா கல்லால் செய்யப்பட்ட கருவிகளை தான் பயன்படுத்தினாங்க. ஓகேங்களா. இந்த செட்டுன்ற கல் மூலயமா என்னென்ன செய்கிறாங்கன்னா பிளேடுகள், கத்திகள், இந்த மாதிரி விஷயங்களை இந்த செட் கருவிகளை செட்கல்ல வச்சு செய்கிறாங்க. ஓகேங்களா. அடுத்ததாக வெண்கலம் பொருட்கள், வெண்கலத்தை வச்சும் கருவிகள் செய்கிறாங்க, தந்தத்தை வச்சும் கருவிகள் செய்கிறாங்க. ஓகேங்களா. சிம்பிளாக சொல்லணும்னா சிந்துவெளி மக்கள் இந்த செட்டுக்கல்ல வச்சு கருவிகள் செய்கிறாங்க, வெண்கலத்தை வச்சு கருவிகள் செய்கிறாங்க, தந்தத்தை வச்சு கருவிகள் செய்கிறாங்க. இன்னொன்று நம்ம முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டியது சிந்துவெளி மக்களுக்கு இரும்போட பயன்பாடு தெரியாது. ஓகேங்களா. சிந்துவெளி மக்கள் அறியாதது என்ன? ஒன்று குதிரை, இன்னொன்று இரும்பு. ஓகேங்களா. ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிந்துவெளி மக்களுக்கு குதிரை பற்றியும் தெரியாது, இரும்பை பற்றியும் தெரியாது. ஓகேங்களா. அடுத்ததாக வேறு என்னென்ன கருவிகள் பயன்பாட்டில் இருந்துச்சு? உளிகள், ஊசிகள், அடுத்ததாக மீன் தூண்டில். ஓகேங்களா. மீன் பிடிக்க யூஸ் பண்ணுற தூண்டில் முள், அடுத்ததாக கண்ணாடி, முகம் பார்க்குற கண்ணாடி. ஓகேங்களா. இந்த மாதிரி கண்ணாடிகள், அஞ்சனம் தீட்டும் கருவி, அஞ்சனம்னா மையுங்களா, அப்போ மை தீட்டுற குச்சி. ஓகேங்களா. இதெல்லாம் செம்பால செய்யப்பட்டது. உளிகளும் ஊசிகள், மீன் தூண்டில் முள்கள், கண்ணாடி, முகம் பார்க்குற கண்ணாடி, அஞ்சனம் தீட்டும் குச்சி, இதெல்லாம் செம்பால செய்யப்பட்ட பொருட்களை இவங்க யூஸ் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் ஈட்டி, உளி, கோடரி, அடுத்ததாக அம்புகள் போன்ற ஆயுதங்களும் செம்பாலையே செய்கிறாங்க. ஓகேங்களா. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இந்த கருவிகள் என்னென்ன? செட்டு. ஓகேங்களா. செட்டுன்ற ஒரு சிலிக்காக்கல், இந்த கல் மூலியமாக செய்யப்பட்ட பிளேடுகள், கத்திகளை பயன்படுத்துகிறாங்க. அடுத்ததாக வெண்கலத்திலையும் கருவிகள் செய்கிறாங்க, தந்தத்திலையும், யானை தந்தத்திலையும் கருவிகள் செய்கிறாங்க. பயன்பாட்டில் என்னென்ன கருவிகள் இருந்துச்சுன்னு பார்த்தோன்னா உளிகள் இருக்குது, ஊசிகள் இருக்குது, மீன் தூண்டில் முள் இருக்குது, கண்ணாடி, முகம் பார்க்குற கண்ணாடி, அஞ்சனம் தீட்டும் குச்சி. ஓகேங்களா. மை தீட்டுற பயன்படுற குச்சி, இதெல்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் செம்பால செய்யப்பட்டு இருந்துச்சு. அதுதான் முக்கியம். செம்பால செய்யப்பட்டு இருந்துச்சு. இது என்னென்ன செஞ்சாங்கன்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட்டில் கேள்விகள் வரும். அதனால் பார்த்துக்கோங்க. உளிகள், ஊசிகள், மீன் துண்டில் முள், கண்ணாடி, அஞ்சனம் தீட்டும் குச்சி. அடுத்ததாக ஆயுதங்கள்னு எடுத்தோன்னா ஈட்டி, உளி, கோடரி, அம்பு, இது எல்லாமும் செம்புல தான் செஞ்சுருக்காங்க. இந்த ஆயுதங்களும் செம்பாலே செஞ்சுருக்காங்க. சிந்துவெளி மக்கள் இரும்பை அறிந்திருக்கவில்லை. இரும்பையும் அறிந்திருக்கல, குதிரையும் அறிந்திருக்கல. ஓகேங்களா. அடுத்ததா மொகஞ்சதாரோ, நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். இந்த மொகஞ்சதாரோவில் பெருங்குளம் ஒன்று இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு அடுத்ததா வேற என்ன பார்த்தோம்? நடனமாடும் பெண் சிலைன்னு ஒன்று அங்கே கண்டுபிடிச்சதா சொல்லியிருப்போம். அதை தான் இங்கே கொஞ்சம் டீட்டெயில்டாக கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா. இந்த சிலையை ஓகேங்களா லாஸ்ட் வேக்ஸ் ப்ராசஸ், அதாவது மெழுகில் அந்த உருவத்தை வடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதுக்குள்ள ஒரு மெட்டல், ஓகேங்களா, ஏதோ செம்போ ஏதோ ஒரு இது செம்பால் செய்யப்பட்ட ஒரு சிலை தான். ஓகேங்களா. வெண்கல சிலை, செம்பில் வெண்கலத்தால் செய்யப்பட்ட சிலை. அந்த வெண்கலத்தை அந்த மெழுகில் ஊற்றி, அந்த மெழுகு அச்சில் ஊற்றி, அந்த மெழுகு கரைஞ்சிருங்களா, கரைஞ்சிட்டா நமக்கு இறுதியான அந்த வடிவம் கிடச்சிரும். அதுதான் என்ன சொல்கிறாங்கன்னா லாஸ்ட் வேக்ஸ் ப்ராசஸ். வேக்ஸ்னா மெழுகு. ஓகேங்களா. அந்த மெழுகு இப்போ ஒரு நான் ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஏதோ ஒன்று மெழுகில் ஒரு அச்சு ஒன்று ரெடி பண்ணிட்டேன். ஒரு சின்ன கேப் மூலியமாக வெண்கலத்தை அதுக்குள்ளே ஊற்றுறோம். ஓகேங்களா. வெண்கலத்தை ஊற்றினா இந்த பக்கம் பார்த்தோன்னா மெழுகு மொத்தம் கரைஞ்சிருங்களா, கரைஞ்சிட்டு இந்த வெண்கலம் போய்ட்டு அந்த இடத்த ஆக்குபை பண்ணிடும். ஓகேங்களா. அந்த ப்ராசஸை தான் என்ன சொல்கிறாங்கன்னா கடைசியாக எனக்கு இந்த ட்ரையாங்கிள் வடிவத்தில் வெண்கலத்தில் ஒரு பொருள் கிடைக்கும். அதே மாதிரி தான் ஒரு பென்சிலை ஒன்று இந்த ப்ராசஸை வச்சு சிந்துவெளி மக்கள் அத்தனை வருஷத்துக்கு, ஓகேங்களா, அத்தனாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இந்த லாஸ்ட் வேக்ஸ் ப்ராசஸ் மூலயமா அந்த நடனமாடும் பென்சிலையை உருவாக்கியிருக்காங்க. ஓகேங்களா. உண்மையிலே ஒரு வியப்பான ஒரு விஷயந்தான். அத்தனாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே இந்த டெக்னிக்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னா அப்போ எந்த அளவுக்கு அவங்க நாகரிகத்தில் சிறப்பாக இருந்திருப்பாங்கன்னு பாருங்கள் நகரத்தில். அடுத்ததாக ரோரி செட். இங்கே செட் அப்படின்னு ஒரு கல் பார்த்தோம். செட்டுனா என்ன? சிலிக்கா கல். ரோரி செட்டுன்னு ஒரு கல் இருக்குது. ஓகேங்களா. இதில் தான் பெரும்பாலும் ஆயுதங்களை செஞ்சுருப்பாங்க. இது ஒன்றும் இல்லை, ரோரினா பாகிஸ்தானில் இருக்கிற ஒரு இடம்.
அந்த இடத்துல கிடைக்கிற கற்களுக்கு பேர் தான் ரோரி செட். ஓகேங்களா, செட்டுன்னு ஒரு கல் இருக்குது, அது பாகிஸ்தானில் ரோரி அப்படின்ற ஒரு இடத்துல கிடைக்குது, ரோஹிரின்னு. அதை என்ன சொல்கிறாங்கன்னா ரோஹ்ரி செட் கல் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கற்கள் மூலயமாக தான் பிளேட்ஸ், அதாவது இங்கே பார்த்துள்ள பிளேடுகள், கத்திகள் இதெல்லாம் வந்து செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா, முக்கியமாக தெரிஞ்சிருக்க வேண்டியது மொஹஞ்சதாரோவில் என்னென்ன கிடச்சிருக்கு. ஒன்று பெருங்குளம், ஓகேங்களா, குளியல் குளம்னு சொல்லுவாங்க, அது முக்கியம். அதுக்கு அடுத்ததாக வேற என்ன, ஒரு ஆண் சிலை, மதகுரு சிலை, பூசாரி அரசன் சிலை, எப்படி வேணாலும் சொல்லலாம், ஒரு சிலை ஒன்று கிடச்சிருக்கும். ஓகேங்களா, அதுக்கு அடுத்ததாக நடனமாடும் பெண் சிலை, வெண்கலத்தால் செய்யப்பட்ட நடனமாடும் பெண் சிலை. இந்த நடனமாடும் பெண் சிலையை லாஸ்ட் வேக்ஸ் ப்ராசஸ், அதாவது லாஸ்ட் வேக்ஸ் நுட்பம், லாஸ்ட் வேக்ஸ் ப்ராசஸ் மூலயமாக உருவாக்கியிருப்பாங்க. அப்போது இந்த ப்ராசஸ் பற்றின புரிதல்லாம் சிந்துவெளி மக்களுக்கு இருந்திருக்கு. அடுத்ததாக ரோரி செட், இது ஒரு வகையான கல், இது பாகிஸ்தானில் ரோஹ்ரி அப்படின்ற இடத்துல கிடைக்குது. இதன் மூலயமா கத்திகள், ஈட்டிகள்லாம் செய்ய பயன்படுத்தியிருக்காங்க, பிளேட்ஸ்லாம். ஓகேங்களா, அடுத்ததாக அரப்பா மக்கள் கல் மற்றும் வெண்கல ஆயுதங்களை பயன்படுத்தினர். ஓகேங்களா, அவங்களுக்கு இரும்பை பற்றின புரிதல் தெரிஞ்சிருக்காது. அப்போது இரும்பும் குதிரையும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. அப்போது இரும்பை பற்றின புரிதல் இல்லாததால் இரும்பை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஓகேங்களா, அப்போது கற்களாலேயும் வெண்கலத்தாலேயும், இங்கே பார்த்தோம்ல வெண்கலத்தாலேயும் செய்யப்பட்ட ஆயுதங்களை தான் அவங்க பயன்படுத்துகிறாங்க. என்னென்னா கல் மற்றும் வெண்கல ஆயுதங்களை தான் சிந்துவெளி மக்கள், அரப்பா மக்கள் பயன்படுத்துகிறாங்க. வணிகம்னு எடுத்துக்கிட்டோன்னா ஓமன், பக்ரைன், ஈராக், ஈரான், இங்கே இந்த நாட்டிலலாம் சிந்துவெளி முத்திரைகள் கிடைச்சிருக்கு. அப்போது இங்கே இருக்கிறவங்க அங்கே போயிருக்காங்க, அங்கே இருக்கிறவங்க இங்கே வந்திருக்காங்க. ஓகேங்களா, அப்போது வணிகம் நடைபெற்றிருக்கு. அதை கன்ஃபார்ம் பண்ணுறது எதுனா கியூனிஃபார்ம் அப்படின்ற ஒரு கல்வெட்டு இருக்குது. ஓகேங்களா, இந்த கியூனிஃபார்ம் கல்வெட்டில் மெலுக்கா, ஓகேங்களா, மெலுக்கா அப்படின்னு ஒரு வார்த்தை குறிப்பிடப்பட்டிருக்கு. மெலுக்கானா சிந்து பகுதியை குறிக்கிறது. ஓகேங்களா, வணிகத்தை பற்றி குறிப்பிட்டு சொல்கிறது இது கியூனிஃபார்ம். ஓகேங்களா, இது மெசபடோமியாவுக்கும் அரப்பாவுக்கும் நடைபெற்ற வணிகத்தை பற்றி சொல்லுது இந்த கியூனிஃபார்ம். ஓகேங்களா, கியூனிஃபார்ம் கல்வெட்டு எதை பற்றி சொல்லுது, மெசபடோமியாவுக்கும் வணிகம், அரப்பாவுக்கும் நடைபெற்ற வணிகத்தை பற்றி பேசுது. ஓமன், பக்ரைன், ஈராக், ஈரான் போன்ற நாடுகளில் அரப்பாவில் கண்டெடுக்கப்பட்ட மாதிரியான முத்திரைகள், அரப்பாவோட முத்திரைகள் இந்த நாட்டிலலாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போது இங்கிருந்தும் அரப்பாலிருந்து ஓமன், பக்ரைன், ஈராக், ஈரான் நாடுகளுக்கு வணிக தொடர்பு இருந்திருக்கு. இங்கே இருக்கிறவங்க அங்கே போயிருக்காங்க, அங்கே இருக்கிறவங்க இங்கே வந்திருக்காங்க. ஓகேங்களா, இதை சொல்கிறது கன்ஃபார்ம் பண்ணுறது கியூனிஃபார்ம். ஓகேங்களா, இந்த கியூனிஃபார்ம் கல்வெட்டில் மெலுக்கா அப்படின்ற ஒரு வார்த்தை சொல்லியிருக்காங்க. அந்த மெலுக்கானா என்னன்னா சிந்து பகுதியை குறிக்கிறது. ஓகேங்களா, மெசபடோமியாவுக்கும் அரப்பாவுக்கும் வணிக தொடர்பு இருக்கிறதா சொல்கிறது எதுன்னு பார்த்தோன்னா இந்த கியூனிஃபார்ம் கல்வெட்டு. ஓகேங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கருவிகள், பயன்பாட்டில் இருந்த கருவிகள். அடுத்ததாக மொஹஞ்சதாரோவை பற்றி பார்த்தோம். அடுத்ததாக ரோரி செட், அரப்பா மக்கள். அடுத்ததாக பார்க்கலாம். அடுத்ததாக சிந்துவெளி மக்களோட ஆடை அணிகலன்களை பற்றி பார்க்கலாம். ஆடைகள்னு எடுத்துக்கிட்டோன்னா பருத்தி மற்றும் பட்டாலான ஆடைகளை வந்து உடுத்துறாங்க. ஓகேங்களா, அப்போ பருத்தி பட்டை பற்றின புரிதல் அவங்களுக்கு அந்த காலத்தில் இருந்திருக்கு. ஓகேங்களா, அடுத்ததாக உலோகம் மற்றும் கல்லால் செய்யப்பட்ட அணிகலன். நல்லா நான் வச்சுக்கோங்க, கல் மற்றும் உலோகத்தால் செய்யப்பட்ட அணிகலன்களை பயன்படுத்துகிறாங்க. ஓகேங்களா, குறிப்பிட்ட கற்களை அதை மாற்றி அவங்க ஒரு குறிப்பிட்ட வடிவத்துக்கு மாற்றி அதை அணிகலன்களாகவும் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, அப்போது உலோகம் மற்றும் கல்லால் செய்யப்பட்ட அணிகலன்களை வந்து அவங்க அணிந்திருக்காங்க. அடுத்ததாக செம்மணிகள், நான் வச்சுங்க, கார்னிலியன் என்ன, செம்மணிகள். அடுத்ததாக செம்பு மற்றும் தங்கத்தால் செய்யப்பட்ட அணிகலன்களை பயன்படுத்தியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், உலோகம் மற்றும் கல். அது மட்டும் இல்லாமல் செம்மணிகள், அதாவது கார்னிலியன் மணி, அந்த மணியை பற்றியும் மணியையும், அடுத்ததாக செம்பு, தங்கம் இதால் செய்யப்பட்ட அணிகலன்களையும் சிந்துவெளி மக்கள் அணிஞ்சிருக்காங்க. அடுத்ததாக அது மட்டும் இல்லாமல் சங்கு வளையல்கள், சங்கால செய்யப்பட்ட வளையல்களையும் அணிஞ்சிருக்காங்க. இது மொத்தத்தையுமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா மெசபடோமியாவுக்கு ஏற்றுமதியும் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வணிகம் நடைபெற்றுச்சுன்னு பார்த்தோம். யூனிஃபார்மில் மெசபடோமியாவுக்கும் அரப்பாவுக்கும் வணிக தொடர்பு இருந்ததா மெலுக்கா அப்படின்றதுல சிந்து பகுதியை குறிக்கிறதாகவும் பார்த்துருந்தோம். அப்போ மெசபடோமியாவுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த பொருட்கள், இவங்க செஞ்ச பொருட்களை எல்லாம் ஏற்றுமதி செஞ்சு வணிகத்திலையும் ஈடுபட்டிருக்காங்க. என்னென்ன அணிகலன்கள்னு பார்த்தோன்னா ஆடைகள்னா பருத்தி மற்றும் பட்டாலான ஆடைகள். அடுத்தது அணிகலன்கள்னு எடுத்தோன்னா உலோகம், கல், செம்மணிகள், கார்னிலியன், செம்பு, தங்கம், சங்கு இதால் செய்யப்பட்ட அணிகலன்களை இவங்களும் பயன்படுத்தியிருக்காங்க. இவங்க மற்றதை ஏற்றுமதியும் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, இவங்களும் பயன்படுத்தியிருக்காங்க, ஏற்றுமதியும் பண்ணியிருக்காங்க. எதுக்கு? மெசபடோமியாவிற்கு.
அடுத்ததாக எடைகள் மற்றும் அளவுகள். எடைகள்னு எடுத்தோன்னா கனசதுர செட் எடைகளை வந்து பயன்படுத்துகிறாங்க. ஓகேங்களா, கனசதுரமான செட் எடைகளை வந்து பயன்படுத்துகிறாங்க. அடுத்ததாக தராசு, செம்பு தட்டு, இந்த மாதிரி ஸ்டாண்டர்டான ஒரு வெயிட்டை வந்து அவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வணிக தொடர்பு பண்ணுறாங்க. மெசபடோமியா கூட வணிக தொடர்பு பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் ஈரான், ஈராக் நிறைய ஒரு நகரங்களை பார்த்தோம். அந்த நகரத்துக்கெலாம் கூட ஹரப்பா மக்கள் வணிக தொடர்பு கொண்டு இருந்தாங்க. அப்போ நம்ம வணிக தொடர்பு கொண்டு இருந்தோம்னா நமக்கு ஒரு தரப்படுத்தப்பட்ட எடைகள் மற்றும் அளவுகள் தேவை. அதனால் கனசதுரத்தில் செட் எடைகளை பயன்படுத்துகிறாங்க. தராசு மற்றும் செம்பு தட்டுகள், ஓகேங்களா, இதெல்லாமும் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க எடைகளுக்கு. அடுத்ததாக ஈரடிமான எண்முறை, இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஹரப்பா மக்கள் எப்படியான எண்முறையை பயன்படுத்துகிறாங்கன்னா ஈரடிமான எண்முறை. ஓகேங்களா, 1. அடுத்ததாக 2, 4, 8, 16, 32. ஓகேங்களா, இப்போது 10 கிராம் இருக்குன்னா அதோட டபுள் மடங்கு 20 கிராம் அவங்களோட எடை கற்கள். ஓகேங்களா, 10 கிராமுக்கு ஒரு வெயிட் இருக்குன்னா அதுக்கு அடுத்ததாக 20 கிராமுக்கு ஒரு வெயிட் இருக்கும். அதுக்கு அடுத்ததாக 40 கிராமுக்கு ஒரு வெயிட் இருக்கும். அடுத்ததாக 80 கிராமுக்கு ஒரு வெயிட் இருக்கும். அடுத்ததாக 160 கிராமுக்கு ஒரு வெயிட் இருக்கும். ஓகேங்களா, 2 எல்லாமே டபுள் ஆகுதுங்களா. அதுதான் என்னென்னா, இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லியிருக்கேன் நான். இதுதான் என்னென்னா ஈரடிமான எண்முறை. இந்த ஈரடிமான எண்முறையை தான் சிந்துவெளி மக்கள் அவங்களோட எடை கற்களில் பயன்படுத்துகிறாங்க. ஓகேங்களா, எடை மற்றும் அளவுகளில் எடையில் அவங்க இதை தான் பயன்படுத்துகிறாங்க. அடுத்ததாக முத்திரைகள். முத்திரைகள்னு வந்தோன்னா நுரைக்கல், செம்பு, தந்தம், இந்த 3 பொருட்களையாலையும் முத்திரைகளை செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா, சிந்து மக்களோட முத்திரை ஈரான், ஈராக், பக்ரைன் போன்ற நாடுகளில் இருந்ததாக பார்த்தோம். அப்படி அந்த முத்திரைகள் எதால் செய்யப்படுது? நுரைக்கல், செம்பு, தந்தம். ஓகேங்களா, ஹரப்பா பகுதியில் சுமார் 5000த்திற்கு சிறிய எழுத்து தொகுதிகள் ஒன்று கிடச்சிருக்கு. ஆனால் என்னென்னா ஒரு 5000 எழுத்து இருக்கிற ஒரு எழுத்து தொகுதிகள் கிடச்சிருக்கு. ஆனால் இன்னைய வரைக்கும் சிந்து வெளியில் கிடச்சிருக்கிற முத்திரையில் இருக்கிற எழுத்துக்களை யாராலையும் படிக்க முடியல. இவங்க என்னென்னா நார்மலாக எழுத்து எழுதாமல் சித்திர வடிவ முறையை தான் எழுதியிருக்காங்க. ஓகேங்களா, அதனால் இன்னமும் இந்த சிந்துவெளி முத்திரையில் இருக்கிறத நம்மளால் படிக்க முடியல. பானை ஓடுகள்லையும் சரி அவங்க எழுதியிருக்கிற எழுத்துக்களே இன்னைய வரலும் யாராலையும் பொருள் கண்டுபிடிக்க முடியல. நிறைய பேர் இது நம்ம கீழடிகள்லாம் கண்டுபிடிக்கிறாங்களா, அதோடு இது தொடர்புடையது. இங்கே இருக்கிற மாதிரியான முத்திரைகள் தான் இங்கேயும் கிடச்சிருக்கு, சிந்துவெளியிலையும் கிடச்சிருக்கு. அப்போ ரெண்டுமே ஒரே நாகரிகமாக கூட இருந்திருக்கலாம் அப்படின்ற பேச்சும் போயிட்டு தான் இருக்குது. பட் யாராலையும் சிந்துவெளி நாகரிகத்தோட எழுத்துக்களை இன்றளவும் இப்போ கூட படிக்க முடியல. இல்லை, அடுத்ததாக கலைகள் மற்றும் பொழுதுபோக்கு. கலைகள்னு எடுத்துக்கிட்டோன்னா இவங்க மதகுரு அரசன் அல்லது பூசாரி அரசன், ஓகேங்களா, அல்லது ஆண் சிலை. ஓகேங்களா, ஒரு சிலை ஒன்று கிடச்சிருக்கோம். அந்த சிலையில் ஓகேங்களா, அந்த சிலை எதால் செய்யப்பட்டிருக்குன்னா மாக்கல் அப்படின்ற ஒரு கல்லால் செய்யப்பட்டிருக்கும். இது எங்கே கிடச்சிருக்கோம்? மொகஞ்சதாரோ. நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம் மொகஞ்சதாரோவில் என்னென்ன கிடச்சிச்சின்னு. ஒன்று பெருங்குளம், இன்னொன்று ஆண் சிலைன்னு ஒன்று பார்த்தலாம். அதுதான் இது மதகுரு அரசன் சிலை அல்லது ஆண் சிலை அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது பூசாரி அரசன் சிலை அப்படின்னு கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா, அது மட்டும் இல்லாமல் வேறு என்ன கிடச்சிச்சின்னு பார்த்தோம், நடனமாடும் பெண் சிலை. ஓகேங்களா, இதுதான் இந்த லாஸ்ட் வேக்ஸ் ப்ராசஸ் மூலயமா உருவாக்கியிருந்தாங்கன்னு பார்த்தோம். அதுதான். ஓகேங்களா, அடுத்ததாக ஹரப்பா, மொகஞ்சதாரோ, தோலவீரா, இந்த 3 பகுதியிலும் கற்சிலைகளும் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. கல்லால் செய்யப்பட்ட சிலைகளையும் நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா, அடுத்ததாக சமயம். ஓகேங்களா, இதுதான் ரொம்ப முக்கியம். சமயம்னு பார்த்தோன்னா அவங்க இயற்கையை தான் வணங்கியிருக்கிறாங்க. குறிப்பிட்டு இதுதான் தெய்வம் அதுதான் தெய்வம்னு எந்த ஒரு தெய்வத்தையும் அவங்க வணங்கலை. அரச மரத்தை வணங்கினதாக தெரிய வருது. ஓகேங்களா, அரச மரத்தை தெய்வமாக நினச்சி வணங்கியிருக்காங்க, அதாவது இயற்கையை வணங்கியிருக்காங்க. அடுத்ததாக பெண் தெய்வத்தை தான் வழிபட்டதாகவும் சொல்லப்படுது. ஓகேங்களா, தாய் தெய்வ வழிபாடு இருந்ததாகவும் சொல்கிறாங்க. அப்போ சமயம்னு வந்தால் இயற்கையை வணங்கியிருக்காங்க, அரச மரத்தை வணங்கியிருக்காங்க, பெண் தெய்வம் வழிபாடு இருந்திருக்கு, அதாவது தாய் தெய்வ வழிபாடு இருந்திருக்கு. அடுத்ததாக காளிபங்கன். ஓகேங்களா, காளிபங்கன் அல்லது காளிபங்கன். ஓகேங்களா, காளிபங்கனில் நெருப்பு குண்டம் இருந்ததற்கான சான்று கிடச்சிருக்கு. ஓகேங்களா, காளிபங்கனில் நெருப்பு குண்டம் இருந்ததுக்கான சான்று கிடச்சிருக்கு. பெரும்பாலும் இறந்தவர்களை புதைச்சிருக்காங்க. ஓகேங்களா, இதுவும் இம்பார்ட்டன்ட். இறந்தவர்களை என்ன பண்ணியிருக்காங்க? புதைச்சிருக்காங்க. எரிச்சதற்கான சான்று அரிதாக தான் கிடைக்குது. இல்லை, அங்கங்கே எங்கேயாச்சும் தான் கிடைக்குது. ஆனால் புதைத்ததற்கான சான்று தான் அதிகமாக கிடைக்குது ஹரப்பாவில். ஓகேங்களா, ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிடலாம். ஆடை அணிகள்னு பார்த்தோன்னா பருத்தி பட்டு ஆடைகளை உணுத்துறாங்க. அடுத்தது அணிகலன்னு பார்த்தோன்னா உலோகம், கல், செம்மணி, கார்னிலியன், செம்பு, தங்கம் இதால் செய்யப்பட்ட அணிகலன், சங்கம். ஓகேங்களா, இதால் செய்யப்பட்ட அணிகலன்களை யூஸ் பண்ணுறாங்க. இவங்களும் யூஸ் பண்ணுறாங்க, மெசபடோமியாவுக்கு ஏற்றுமதியும் பண்ணுறாங்க. எடைகள் மற்றும் அளவுகள்னு வந்தால் கனசதுர செட் எடைகளை தான்
பயன்படுத்துகிறாங்க, தரப்படுத்தப்பட்ட எடைகளை பயன்படுத்துகிறாங்க. தராசு, செம்பு தட்டு இந்த மாதிரியான பொருட்களை வச்சு எடையை அளக்குறாங்க. ஈரடிமான எண்முறை பயன்பாட்டில் இருந்திருக்கு. முத்திரைன்னு எடுத்தோன்னா நுரைக்கல், செம்பு, தந்தம் இதால் செய்யப்பட்ட முத்திரைகளை பயன்படுத்துகிறாங்க. ஓகேங்களா. அரப்பால் 5000த்திற்கும் சிறு எழுத்து தொகுதிகள் கிடச்சிருக்கு. ஆனால் யாராலையும் பொருள் கண்டுபிடிக்க முடியல. அடுத்ததாக கலைகள்னு எடுத்தோன்னா மதகுரு அரசன் சிலை, நடனமாடும் பெண் சிலை. அரப்பா, மொகஞ்சதாரோ, டோலவிரால கற்சிலைகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்ததாக சமயம்னு எடுத்தோன்னா இயற்கையை வணங்கியிருக்காங்க, அரச மரத்தை வணங்கியிருக்காங்க, பெண் தெய்வத்தை, தாய் தெய்வ வழிபாடு இருந்திருக்கு. காளிபங்கனில் நெருப்பு குண்டம் கிடைச்சிருக்கு. இறந்தவர்களை பெரும்பாலும் புதைச்சிதான் இருக்காங்க. எரிச்சதற்கான சான்று அரிதாக தான் கிடைக்குது. ஓகேங்களா. சிந்துவெளி மக்களோட எழுத்து முறைகளை பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா. அவங்க எழுத்து வடிவத்தை நிறைய எழுத்துக்கள் இருக்குது. ஆனால் அதுக்கான பொருள் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி அதுக்கான எழுத்துக்கான பொருள் இன்றளவும் கண்டுபிடிக்க முடியல. ஓகேங்களா. நிறைய ஆராய்ச்சிகள் இன்னும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. இருந்தாலும் சிந்துவெளி எழுத்துக்களை நம்மளால் அதுக்கான பொருளை இன்னமும் கண்டுபிடிக்க முடியவில்லை. அந்த பொருள் தெரிஞ்சால் மட்டும்தான் சிந்துவெளி மக்களோட மொத்த டீட்டெயில்ஸும் நமக்கு தெரிய வரும். ஓகேங்களா. அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி சிந்துவெளி மக்களோட அந்த நாகரிகமே எப்படி அழிஞ்சிச்சு அப்படின்ற டீட்டெயில்ஸ் மொத்தம், அவங்களோட வணிக தொடர்புலேருந்து எல்லாமே அந்த எழுத்துக்களுக்கான பொருள் கண்டுபிடிச்சா மட்டும்தான் இன்னும் டீட்டெயில்டாக. இப்போது நிறைய சொல்கிறது எல்லாமே அசம்ஷன். இப்படி இருந்திருக்கலாம், ஓகேங்களா, அவங்க அப்படி இருந்திருக்கலாம், தாய் தெய்வத்தை வழிபட்டிருக்கலாம், இப்படின்னு மேக்சிமம் அசம்ஷனில் தான் சொல்லப்படுதே தவிர இதுதான் நடந்துச்சுன்னு அந்த எழுத்துக்கள், ஓகேங்களா, அந்த எழுத்துக்களுக்கான பொருள் கண்டுபிடிச்சா இன்னும் கரெக்டாக அக்யூரேட்டாக இதுதான் நடந்துச்சுன்னு சொல்ல முடியும். ஓகேங்களா. ஆனால் எழுத்துக்களுக்கு இன்றளவும் ரிசர்ச் போயிட்டு தான் இருக்குது. ஆனாலும் பொருள் கண்டுபிடிக்க முடியல. இந்த அரப்பா நாகரிகம் இப்போது இவ்வளோ பார்த்தோம், இவ்வளோ வணிகம் நடந்திருக்கு, இவ்வளோ மட்பாண்டங்கள் செஞ்சுருக்காங்க. இப்படிலாம் இருந்த இந்த நாகரிகம் எப்படி அழிஞ்சிருக்கும்? ஓகேங்களா. நமக்குள்ள ஒரு கேள்வி வருதுங்களா. இவ்வளோ செழிப்பாக இருந்திருக்காங்க. வீடுகள், கழிவுநீர் கால்வாய், இந்த மாதிரி அடுக்குமாடி வீடுகள், இந்த மாதிரி நிறைய விஷயம். ஒரு நகர நாகரிகமே பெருங்குளம் இருந்திருக்கு. லாஸ்ட் வேக்ஸ் ப்ராசஸ் தெரிஞ்சிருக்கு. ஒரு சிலையை செஞ்சுருக்காங்க. அணிகலன் வளையல், சங்கில் வளையல் செஞ்சுருக்காங்க. தங்கம், செம்பு இந்த மாதிரி பொருட்களில் இவ்வளோ கலை பொருட்கள் செய்கிறாங்க. இந்த நாகரிகம் எப்படி அழிஞ்சிருக்கும் கேள்வி வருது இல்லை. எப்படி இந்த நாகரிகம் அழிஞ்சிருக்கும்? இந்த அரப்பா நாகரிகத்தை 3 இதுவாக பிரிக்கிறாங்க. ஓகேங்களா. தொடக்க கால அரப்பா, முதிர்ச்சி அடைந்த அரப்பா, அடுத்ததாக பிந்தைய அரப்பா அப்படின்னு 3 வகையாக பிரிக்கிறாங்க. இந்த தொடக்க கால அரப்பா அப்படின்றது இந்த அரப்பா நாகரிகம், அதாவது சிந்துவெளி நாகரிகம் தொடங்கினது எப்போனா 3300 to 2600 வருடங்களுக்கு முன்னால். போஆமு. இந்த போஆமுக்கெல்லாம் என்ன பொருள்னு தெரியணும்னா ஃபஸ்ட்டு 6ஆம் வகுப்பு புத்தகத்தில் ஸ்டார்டிங்லேயே போஆமுனா என்ன, போஆனா என்னன்னு டீட்டெயிலாக சொல்லியிருப்பான். அதை பாருங்கள். அடுத்ததாக முதிர்ச்சி அடைந்த அரப்பா. முதிர்ச்சி அடைந்த அரப்பா 2600 to 1900. பிந்தைய அரப்பா 1900 to 1700. இந்த பீரியட் ஆஃப் டைம், இந்த 1900 to 700 தான் இந்த அரப்பா நாகரிகம் வீழ்ச்சி அடைய தொடங்கியிருக்கு. ஓகேங்களா. இந்த 1900 தான் என்ன ஆயிருக்கு, இந்த அரப்பா நாகரிகம் கொஞ்சம் கொஞ்சமாக அழிய தொடங்கியிருக்கு. ஆனால் நம்மளால் கரெக்டாக இதுதான் நடந்துச்சுன்னு இதுக்கும் நம்மளால் பதில் சொல்ல முடியல. எல்லாமே ஒரு அசம்ஷன். ஒருவேளை இயற்கை சீற்றங்கள் ஏதாவது வந்திருக்கலாம், படையெடுப்புகள் ஏதாச்சும் நடந்திருக்கலாம், அங்கே இருக்கிற மக்களை கொன்று இருக்கலாம். அது இல்லாமல் ஓகேங்களா பூகம்பம் அந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள் ஏதாச்சும் வந்திருக்கலாம். ஆற்றில் வெள்ளப்பெருக்கு வந்திருக்கலாம், அல்லது ஆற்று நதி வற்றி போயிருக்கலாம். அதனால் மக்கள் வேறு இடத்துக்கு குடியேறி இருக்கலாம். அல்லது மெசபடோமியா கூட மற்ற நாடுகள் கூட வணிகம் மேற்கொண்டுட்டு இருந்தாங்க, அந்த வணிகம் வீழ்ச்சி அடைஞ்சிருக்கலாம், லாஸ் ஆகிருக்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட காரணங்கள் இருக்குது. ஆனால் இதுதான் நடந்துச்சுன்னு கன்ஃபார்மாக யாராலையும் சொல்ல முடியல. அந்த ஒரு முடிவுக்கு நம்ம வரணும்னா அந்த எழுத்துக்களுக்கான பொருள் நமக்கு தெரியணும். ஓகேங்களா. இன்னமும் ரிசர்ச் போயிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் அதை யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. ஓகேங்களா. அது தெரிஞ்சால் நமக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக என்ன நடந்திருக்குன்னு தெரிய வரும். ஓகேங்களா. இந்த 9ஆம் வகுப்பு புத்தகத்தில் லாஸ்ட்டில் ஒரு பாக்ஸ் போட்டு சிந்துவெளி எழுத்துக்கள் ஆய்வு அப்படின்னு ஒரு பாக்ஸ் கொடுத்துருப்பாங்க. நம்ம இவ்வளோ நேரம் படித்ததை விட இம்பார்ட்டண்டான டீட்டெயில்ஸ்லாம் இங்கே இருக்குது. ஓகேங்களா. இதிலிருந்தும் கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஒரு பாக்ஸ் இருக்கும், அந்த பாக்ஸில் இருந்தும் கேள்விகள் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. என்னென்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் எழுதியிருக்கேன் பார்க்கலாம். எழுதும் கலை நம்ம பார்த்தோம். அவங்க எழுதியிருக்காங்க. சிந்துவெளி மக்கள் அவங்களோட மட்பாண்டங்களில் பொறிப்புகள்லாம் எழுதியிருக்காங்க. ஸோ எழுதும் கலையை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. எழுதும் கலை எழுதுறது
அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். அடுத்ததாக பொறிப்புகள் ரொம்ப சின்னதான பொறிப்புகளாக இருக்குது. ஓகேங்களா, ரொம்ப லென்த்தாலாம் எழுதலை, ரொம்ப சின்னதாக எழுதியிருக்காங்க. 5க்கும் மேற்பட்ட குறியீடுகள் தான் கிடச்சிருக்கு. ஓகேங்களா, பொறிப்புகளும் ரொம்ப குறுகியவையாக சின்னதாக தான் இருக்குது. ஓகேங்களா, அதனால பொருளும் நம்மளால் கரெக்டாக எக்ஸாக்டாக கண்டுபிடிக்க முடியல. ரோசாட்டா கல் அப்படின்னு ஒரு கல் இருக்குது. அந்த கல்லில் மும்மொழிகள் பற்றி எந்த குறிப்புகளும் காணப்படலை. அடுத்ததாக எழுத்துக்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய எக்ஸாம்ஸில் இந்த பாயிண்ட்டை கேட்டிருக்காங்க. எழுத்துக்கள் நம்ம எப்படி எழுதுவோம்னா, இப்போ நோட்டில் எழுதுனாலும் சரி, நான் இப்போ போர்டில் எழுதுனா கூட சரி, லெஃப்ட் எனக்கு லெஃப்ட்டு, இந்த லெஃப்ட்டுங்களா, லெஃப்ட்லேருந்து ரைட் பக்கம் எழுதுறேன்னா. ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, ரைட்லேருந்து லெஃப்ட்டுக்கு எழுதுவாங்க, வலத்துலேருந்து இடப்புறம் எழுதியிருக்காங்க. அவங்களோட எழுத்து முறை எப்படி இருந்திருக்கு, வலப்புறம்லேருந்து இடப்புறம் இருந்திருக்கு. நம்ம லெஃப்ட்லேருந்து ரைட் எழுதுகிறோம். ஓகேங்களா, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்படி 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 எழுதுறோங்களா, இவங்க இந்த பக்கம் இருந்து இப்படி எழுதிட்டு வந்திருக்காங்க. இது ரொம்ப 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 இருக்கிறதுல இம்பார்ட்டண்டான பாயிண்ட் இது. அதுக்கு அடுத்து தான் இன்னொரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டை இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. யூரி நோரோசவ் அப்படின்ற ஒரு ரஷ்ய அறிஞர். ஓகேங்களா, ரஷ்ய அறிஞர் என்ன பண்ணியிருக்காருன்னா, கணினியில் ஓகேங்களா கம்ப்யூட்டரில் பகுப்பாய்வு பண்ணி அவர் சிந்துவெளியில் கிடைச்ச முத்திரைகள் அதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி சிந்துவெளி எழுத்துக்களும் திராவிட மொழி குடும்பத்தை சார்ந்தது. ஓகேங்களா, ஒருவேளை சிந்துவெளி எழுத்துக்களும் சிந்துவெளி மக்கள் எல்லாமே திராவிட மொழி குடும்பத்தை சார்ந்தவர்களாக கூட இருக்கலாம் அப்படின்ற ஒரு ரிசல்ட்டை சொல்லியிருப்பார். யாருன்னு பார்த்தோன்னா, இது எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. யார், ரஷ்ய அறிஞர் யூரி நோரோசோவ். ஓகேங்களா, சிந்துவெளி எழுத்து முறைகள் திராவிட மொழி குடும்பத்தை ஒத்திருக்குது அப்படின்னு சொன்னது யாருன்னா யூரி நோரோசோவ், ரஷ்ய அறிஞர். ஓகேங்களா, ரஷ்ய அறிஞர். அடுத்ததா ஐராவதம் மகாதேவன். இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு பாருங்க. அரப்பா மொழியோட மூலவேறு தென்னிந்திய திராவிட மொழியை தான் ஒத்திருக்கிறது. அப்போது அரப்பா மக்களோட மொழியோட மூலவேறு தென்னிந்திய திராவிட மொழியை ஒத்திருக்கு அப்படின்னு சொன்னது யாருன்னு கேள்விகள் வரும். ஐராவதம் மகாதேவன். இது ஸ்டேட்மெண்ட்டில் கேள்விகள் வரும். இவருக்கு பதிலாக இந்த இடத்துல இவர் பேரை கொடுக்கலாம், இவருக்கு பதில் இந்த பேரை கொடுக்கலாம். அடுத்ததாக இன்னொன்று முக்கியமான பாயிண்ட், மயிலாடுதுறையில் ஒரு கற்கோடாரி ஒன்று கிடச்சிருக்கும். ஓகேங்களா, மயிலாடுதுறையில் கற்கோடாரி ஒன்று கிடச்சிருக்கும். அதில் இருக்கிற குறியீடு சிந்துவெளியில் இருக்கிற குறியீடு மாதிரியே இருக்குது அப்படின்னு ஐராவதம் மகாதேவன் சொல்கிறாரு. ஓகேங்களா, இது சொன்னதும் ஐராவதம் மகாதேவன் தான். பாருங்கள், யூரி நோரோசோவ் என்ன சொல்கிறாரு, திராவிட மொழி குடும்பத்தில் சார்ந்தது தான் சிந்துவெளி எழுத்து முறைகள், அதில் தான் வரும்னு அவர் கணினி மூலமாக பகுப்பாய்வு செஞ்சு அவர் சொல்கிறாரு. ஐராவதம் மகாதேவன் இவர் என்ன சொல்கிறாருன்னா, அரப்பா மொழியோட மூலவேறு தென்னிந்திய திராவிட மொழியை ஒத்திருக்கு அப்படின்னு யார் சொல்கிறதுனா ஐராவதம் மகாதேவன். அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மயிலாடுதுறையில் ஒரு கற்கோடாரி கிடச்சிருக்கு, அதில் இருக்கிற குறியீடும் சிந்துவெளியில் கிடைச்ச குறியீடும் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறவர் யாருன்னா ஐராவதம் மகாதேவன். அடுத்ததாக மே மாதம் 2007 ஓகேங்களா, பூம்புகாரில் மேலப்பெரும்பள்ளம் அப்படின்னு ஒரு ஊரில் பானையில் ஒரு பானை கிடச்சிச்சு. அந்த பானையில் இருக்கிற அம்பு குறியீடு இல்லை, அம்பு இருக்கிற மாதிரி ஒரு குறியீடு மொஹஞ்சதாரோவில் கிடைச்ச குறியீடோட ஒத்து போகுது. அங்கே கிடைச்ச ஒரு லட்சணையோட இந்த அம்பு குறியீடு ஒத்து போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, இதில் இம்பார்ட்டண்டான பாயிண்ட் என்னென்னா, ஃபஸ்ட்டு எழுத்துக்கள் வலம்லேருந்து இடப்புறம் எழுதுகிறாங்க. நம்ம லெஃப்ட்லேருந்து ரைட் எழுதுவோம் நார்மலாக, ஆனால் இவங்க ரைட்லேருந்து லெஃப்ட் எழுதுகிறாங்க. அடுத்ததாக யூரி நோரோசோவ் என்ன சொல்கிறாரு, சிந்துவெளி எழுத்துக்கள் திராவிட மொழி குடும்பத்தை சார்ந்தது அப்படின்னு யார் சொல்கிறது, யூரி நோரோசோவ் ரஷ்ய அறிஞர். அடுத்ததாக ஐராவதம் மகாதேவன் 2 சொல்கிறாரு. ஒன்று, அரப்பா மொழியோட மூலவே தென்னிந்திய திராவிட மொழிகளை ஒத்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்ததாக மயிலாடுதுறையில் ஒரு கற்கோடாரி கிடச்சிருக்கு, அதோட குறியீடு சிந்துவெளியில் கிடைச்ச குறியீடோட ஒத்து போகுது அப்படின்னு ஐராவதம் மகாதேவன் சொல்லியிருப்பார். அடுத்ததாக மே 2007 பூம்புகாரில் மேலப்பெரும்பள்ளம் அப்படின்ற ஒரு ஊரில் பானையில் ஒரு அம்பு குறியீடு கிடச்சிருக்கோம். அந்த குறியீடு மொஹஞ்சதாரோவில் கிடைச்ச லட்சணையோட ஒத்து போகுது. ஓகேங்களா, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் சிந்துவெளி நாகரிகம் 9ஆம் வகுப்பு புத்தகத்தில் இருக்குது. ஓகேங்களா, டீட்டெயில்டாக பார்த்துட்டோம், இருக்கிற எல்லாத்தையும் எக்ஸ்ப்ளனேஷனோடு பார்த்துட்டோம். கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் இல்லை டவுட் ஏதாவது இருந்தாலும் கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி. வேறு ஏதாச்சும் டாபிக்ஸில் வீடியோ வேணும்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.